ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வந்திருக்கிற யாவரையும் இந்த சிறப்பு ஜெபத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் ஆண்டவராய் இயேசு நாமத்தில் எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தின் சார்பிலே வாழ்த்துகிறோம். பாடலை பாடி ஆண்டவருக்கு நம்ம துதிகளை ஏறெடுத்தோம். இன்னும் நம்ம கொஞ்ச நேரம் என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். சிறப்பு ஜெபத்தில் சிறப்பான ஆசீர்வாதங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இந்த வருடத்தை தொடங்கின மாதிரி இருந்துச்சு. 6வது மாதம் என்ன செய்ய போகுது? நிறைவு செய்ய போகிறோம். பாதி வருடங்களை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கடந்து வருகிறோம். இன்னும் மீதி பாதி வருடங்களே நமக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆசீர்வதித்து தரணும். அதற்காகலாம் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபந்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்யும்? கொண்டு வரும். சங்கீதம் 102ல் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வது. அப்போ நம்ம விண்ணப்பத்தை அவர் கேட்குறாரு, நம்ம கூப்பிடுதலும் அவர்கிட்ட போய் என்ன செய்யும்? சேர்வதாகன்னு சொல்லி நம்பிக்கையோட தாவீது சொல்ற போல உண்மையிலே நம்ம கூப்பிடுகிற எல்லா கூப்பிடுதலும் அவருடைய சமூகத்தில் போய் என்ன செய்யும்? கண்டிப்பாக அது சேரும். சேரும் என்கிற நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார். நம்முடைய விண்ணப்பங்களெல்லாம் அவர் கேட்கிறார். நம்ம செய்கிற விண்ணப்பங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய விண்ணப்பங்கள்லாம் அவருடைய சமூகத்தில் போய் என்ன செய்யும்? அப்படியே சேர்ந்து கொண்டே இருக்கிற நம்பிக்கையில் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளையில் நம்முடைய இந்த ஜூன் மாத ஆசீர்வாதத்துக்காக நிறைய ஜெப விண்ணப்பங்கள் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாத்தையும் இல்லை, ஒரு சில ஜெப காரியங்களை ஜெப விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்ய போகிறோம்? வைக்க போகிறோம். முதலாவது இந்த ஜூன் மாத ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் எனக்காக யாவையும், அதான் இந்த மாதத்தில் ஜூன் மாத ஆசீர்வாதத்தில் ஜெபத்தில் போடப்பட்டிருக்கிற வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:14 இருக்குது. யாவைன்னா அதில் ஒன்று கூட விட்டுறாது, எல்லாத்தையும் செஞ்சிருவார். ஆமென். ஆமாம், நம்ம நினைக்கலாம் இந்த காரியத்தை ஆண்டவர் செய்வாரா, ஏன் அப்போ இது பெண்டிங்கில் இருக்குது, ஏன் இதுன்னு நடக்கலைலாம் நினச்சிட்டே இருக்கலாம். சில காரியம் தாமதித்தாலும் நம்ம என்னதான் செய்யணும்? காத்திருக்கணும். அது கட்டாயம் என்ன செய்யும்? நடக்கும். அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திருப்போம். அது உடனே கிடைக்கிற ஆசீர்வாதத்தோட கொஞ்சம் காத்திருந்து கிடைக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப பெரிய பலனை தரும். ரொம்ப ஒரு சிறப்பான ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. செய்து இனிமேதான் முடிக்க போறார். அவர் முடிச்சிருவார், செய்து முடிப்பார். செய்து முடிச்சிட்டார், இன்னும் செய்து முடித்து கொண்டே இருக்கிறார். அனுதினமும் நேற்றும் இன்றும் என்றும் என் ஆண்டவர் மாறாம இருக்கிற ஆண்டவரை நம்ம தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் நீங்களே செய்து முடிச்சிருங்கப்பா. தாவீது ஒரு நம்பிக்கையோடு சொன்னது போல நாங்களும் நம்பிக்கையோடு சொல்றோம். எங்களுக்காக, எனக்காக, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, என் குடும்பத்துக்காக, என் தொழிலுக்காக, என்னுடைய பணிகளுக்காக, என்னுடைய ஊழியர்களுக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, எல்லாவற்றையும் நீர் செய்து முடிக்க வேண்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு காரியம் கூட அதில் பெண்டிங்கில் இருக்கவே கூடாது. எல்லா காரியத்தையும் நீங்களே செய்து முடித்து அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் முழுமையாக சுதந்திரித்து கொள்வதற்கு எங்களை நீ ஆசீர்வதித்து நடத்தணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்களுக்காக எல்லா காரியங்களையும் நீங்களே நின்று செய்து முடிங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குப்பா. ஒரு நாங்கள் எந்த மனிதரையும் நம்பலை, எந்த பணத்தையும் நம்பலை, எந்த பலத்தையும் நம்பலை, எங்களுடைய உழைப்பை நாங்கள் நம்பலை ஆண்டவரே. ஆனால் நாங்கள் உண்மை நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்களுக்காக யாவையும் எல்லாவற்றையும் செய்து முடிக்க நீர் எங்களுக்கு பலனை தரணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமாகவே நீங்கள் செய்து தர போறீங்க. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனே, உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல்
நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலையோ வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. ஆமேன். நமக்காக யாவை அவர் செய்து முடிக்க போகிறார். உற்சாகத்தோடு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நம்ம அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எஸ்தர் 4:14 சொல்லப்பட்டிருக்கு, இந்த காலத்துல நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். இந்த மாதம் முழுவதும் நம்ம அசதியாயிராமல் ஜெபம் பண்ணி ஆண்டவர் நம்முடைய கிருபையை அழிக்கும் வரைக்கும் நம்ம என்ன செய்ய போறோம், கேட்க போறோம். அவங்க சகாயம் பண்ணு கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த எஸ்தர் அப்படியே மௌனமா என்ன செய்யல, இருந்துடல. ஆண்டுடைய சமூகத்துல தன்னுடைய தாதிமார்களெல்லாம் கூட்டி வச்சு என்ன செய்தாங்க, உபவாசத்து ஜெபம் பண்ணா. அது போல எல்லா யூத ஜனங்களும் எனக்காக எங்களுக்காக என்ன செய்யுங்க, நானும் ஜெபம் பண்றேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அப்படி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது சகாயம் கிடைக்கும். ஆமேன். சகாயம் கிடைக்கும் காலத்துல பக்தி உள்ளவன் எவனும் என்னை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த பிரவாகம் வந்தாலும் அது அவனை என்ன செய்யாது. ஆமா, நம்ம ஆண்டவருக்காக ஆண்டுடைய காரியங்களுக்காக சகாயம் கிடைக்கும் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும், விண்ணப்பம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அது எவ்வளவு நம்ம விண்ணப்பம் பண்ற நேரத்துல ஒரு பெரிய ஜல பிரளயம்னா என்ன தெரியுமா, பெரிய வெள்ளம். எந்த வெள்ளம் வந்தாலும் அது நம்மளை என்ன செய்யாது. ஆமா, அதான் ஆண்டவர் சொல்றாருல, தண்ணீரை ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு, தண்ணீரை கடக்குமோ கூட தான் இருக்கேன், அக்கினியை கடக்குமோ நான் கூட தான் இருக்கேன், அதெல்லாம் உன்னை என்ன செய்யாது, சேதவே படுத்தாது. ஏசாயா எழுதி வச்சிருக்காரு. அது போல நம்முடைய வாழ்க்கையில சகாயம் கிடைக்கிற வரைக்கும் உபவாசித்து தனியாக ஜெபித்து, குழுவா ஜெபித்து, கூடி ஜெபித்து, குடும்பமா ஜெபித்து, ஐக்கியத்துல வந்து ஜெபிக்க தான் நமக்கு தேவன் எழுப்புதலையும் ஒத்தாசையும் அனுப்பும். எப்படி யூத ஜனங்களை இவங்களுடைய ஜெபந்தான் அன்னைக்கு அந்த யூத ஜனங்களை அழிக்காமல் என்ன செஞ்சது, பாதுகாத்துச்சு. யாரு அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க. யாரு அழிக்க நினைச்சாரோ அவர் என்ன செய்யப்பட்டாரு, அழிந்து போனார். அவர் எல்லாரையும் அழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு பெரிய திட்டத்தை போட்டாரு. அந்த நகல், அந்த காப்பி உலகம் முழுவதும் என்ன செஞ்சிச்சு, போயாச்சு. எல்லா நாடுகளுக்கும் 127 நாடுக்கும் போயிட்டு. அந்த நேரத்துலதான் இவங்க சகாயத்துக்காக என்ன செஞ்சாங்க, ஆண்டருடைய சமூகத்துல கெஞ்சி பிரார்த்தனை பண்றாங்க, உபவாசத்து ஜெபம் பண்ணாங்க. ஆண்டர் காரியத்தை எப்படி முடிக்க பண்ணிட்டாரு, மாறுதலாய் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஜூன் மாதத்துல நிறைவாக போகுது. அடுத்த 6 மாதத்திலையும் எல்லா காரியங்களையும் அவர் சகாயமாய் ஒத்தாசையாய் உதவியாய் நின்று என்ன செய்ய போறாரு, நடத்த போறாரு. நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து அவருக்கு நம்ம என்ன செய்ய போறோம், நன்றி செலுத்ததான் போறோம். ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்கப்பா, எங்களுக்கு சகாயம் அனுப்புங்கப்பா. எப்படி யூதரும் அவருடைய தாதிமார்களும் யூத ஜனங்களும் ஜெபம் பண்ணதுனால அவர்களுக்கு ஆண்டவரே பரத்துல இருந்து ஒத்தாசை அனுப்பி இவங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு திட்டம் போட்ட, எல்லா பக்கத்துக்கும் நகல்களை கடிதத்தை அனுப்பிவிட்ட, உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட எல்லா உத்தரவையும் ஸ்டாப் பண்ணி அந்த ஆமான அழிச்சு போட்டீங்களப்பா. அந்த ஆமான் மொர்தெகாய்க்காக உருவாக்கி வைக்கப்பட்ட அதே தூக்கு மரத்துல ஆமான் தூக்கி போடப்பட்டாரு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய அந்த யூத ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டாங்களே. எங்களுக்கு அந்த சகாயத்தை அனுப்புங்கப்பா, அந்த ஒத்தாசை அனுப்புங்க, அந்த உதவியை அனுப்புங்க. உதவி வரும் கண்மனையிலிருந்து எங்களுக்கு ஆண்டவரே நீர் அனுப்ப வேண்டும் நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு இந்த ஒண்ணுதான் தெரியும், நம்முடைய சமூகத்துல இந்த காரியங்களுக்காக கெஞ்சி 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 சகாயம் கிடைக்கும் வரைக்கும் ஜெபிக்க தெரியும். நாங்க ஜெபிக்கிறோம், எங்களுக்கு சகாயம் அனுப்பும். எப்படி அழிக்கப்படாம யூதர்கள்லாம் எஸ்தர் உட்பட மொர்தெகாய் உட்பட எல்லாரும் பாதுகாக்கப்பட்டாங்களோ, அது போல நாங்களும் இந்த மாதத்துல மாத்திரமல்ல, இந்த வருடம் முழுவதும் எங்களுடைய மரணம் வரைக்கும் ஆண்டவரே, இந்த உலகம் இருக்கிற வரைக்கும், வருகை வரைக்கும் எங்களுக்கு ஒத்தாசை தாங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு ஜெபிக்கிறோம். நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பாதுகாப்பின் தூதர்களை அங்கங்கே நிறுத்திருங்க, அங்கங்க நிறுத்திருங்கப்பா. நீங்க நிறுத்தி வச்சு எங்களை பாதுகாக்க போறதுக்காக ஆண்டவர் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். அப்படி ஆண்டவர் செய்ய போறதுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி செலுத்தோமா.
ஆமென், 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 ஆமென். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றே. காலை தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். காலை தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றே. ஆமே. நம்ம ஆண்டவரிடத்துல மௌனமாயிராம வாயை திறந்து அவர்கிட்ட கேட்கும் பொழுது சகாயம், ஒத்தாசை எல்லாம் அவரிடத்துல நமக்கு என்ன செய்யும்? நம்ம எந்த காரியங்களுக்காகலாம் அவருடைய சமூகத்துல வந்து ஜெபிக்கோமோ, உண்மையா நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு போராடி அந்த கிருபைக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு உதவியும் ஒத்தாசையும் சகாயத்தையும் தருவார். கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்துவோமா? ஆமென், 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 ஆமென். லூக்கா 18:8 சீக்கிரமா நியாயம் செய்வார். அவர் அநீதி உள்ள நியாயாதிபதி. ஆனா அந்த ஏழை விதவை போய் ஓயாம நியாயத்துக்காக கெஞ்சி 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 கேட்டதுனால அந்த அம்மாவுக்காக சீக்கிரமா என்ன செஞ்சாராம்? ஆமா, அநீதி உள்ள நியாயாதிபதியே இப்படி ஒரு நியாயம் செய்வாரானால் அவரை நோக்கி காத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? நியாயம் செய்யாமல் இருப்பாரா? சீக்கிரத்திலே. அப்ப அந்த நியாயாதிபதி, அநீதி உள்ள நியாயாதிபதி நியாயம் செஞ்சுட்டாரு அந்த அம்மாவுக்கு. நம்ம நீதி உள்ள நியாயாதிபதி நமக்கு எப்படி நியாயம் செய்ய போறாரு? சீக்கிரமா, ஆசீர்வாதமா, நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான நியாயத்தை அவர் தரும். அந்த நம்பிக்கையோட நம்ம அவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நீர் நீதியுள்ள நியாயாதிபதி. அநீதியுள்ள நியாயாதிபதியே ஒரு அம்மா போய் அலட்டுதல பார்த்த உடனே நியாயம் செஞ்சுட்டாரு. அப்ப நாங்க எத்தனை முறை உங்களுடைய பாதத்துல வந்து நாங்க உன் பாதத்தை பிடிச்சு கெஞ்சு கேட்கோம்ப்பா, எங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? நியாயம் செய்யணும். சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். உங்களுக்கு சொல்லுகிறேன், நீண்ட நாள் நமக்கு கிடைக்காத நியாயங்கள், நீண்ட நாளா நம்ம எதிர்பார்த்திருக்கிறோம். பிசினஸ்ல எதிர்பார்த்திருப்போம், பிள்ளைகள் காரியங்கள்ல எதிர்பார்த்திருப்போம், இப்ப நம்ம பணி செய்கிற இடங்களை எதிர்பார்த்திருப்போம், அப்படி ஊழியத்துல நிறைய காரியங்கள் நம்ம எதிர்பார்த்திருப்போம். எல்லாத்தையும் ஆண்டு நமக்கு என்ன செய்ய போறாரா? அந்த மாதத்துல கிடைக்க பண்ண போறாரு. ஆமென். இதனால நம்ம தேவனுக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? நன்றி உள்ளவர்களா இருக்கு. என்னாலும் நன்றி உள்ளவர்களா ஜீவிக்கணும். தேவன் நமக்கு கிருபை செய்வார். அது நம்ம அப்படி நன்றி உள்ளவங்களா ஜீவிச்சிட்டோம்னா அவர் நமக்கு கிருபை செய்வாரு. நம்ம சோர்வுகள், நம்முடைய பலவீனங்கள், இன்னும் நடக்கலை என்ன ஆண்டவரே கேள்வி கேட்டுட்டு இருக்க கேள்வி எல்லாம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும்? மாறி சீக்கிரத்துல நியாயம் செய்யப்பாரு. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே நீங்க நீதியுள்ள நியாயாதிபதி அப்பா. அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியே அந்த ஏழை விதவைக்கு நியாயம் செய்வாரானார். நீங்க நீதி உள்ள நியாயாதிபதி, எங்களுக்கு எப்படியாவது கட்டாயம் என்ன செஞ்சிருவீங்க? நியாயம் செஞ்சிருவீங்க. அப்படிப்பட்ட நியாயத்தை எனக்கு செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்போம். என் வீட்டு காரியங்களை செய்யுங்கப்பா, என் தனிப்பட்ட வாழ்க்கையில செய்யுங்க, என் பிள்ளைகளின் காரியங்களை செய்யுங்க, பிள்ளைகளின் காரியங்கள செய்யுங்க, எங்க வேலை காரியங்கள செய்யுங்க, எங்களுடைய திருமண காரியங்கள செய்யுங்க, தொழிலின் காரியங்கள செய்யுங்க, பணியின் காரியங்கள செய்யுங்க. ஆண்டவரே நாங்க எதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கோமோ, நீண்ட நாட்கள் நாங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து ஏக்கத்தோடு கலக்கத்தோடு கவலையோடு இருக்கிறோமா, அத்தனை காரியங்களிலும் எங்களுக்கு என்ன செய்யணும்? நியாயம் செய்யுங்கப்பா, நீதி செய்யுங்கப்பா. நியாயத்தை நாங்க எதிர்பார்த்து இருக்கிறோம். ஆண்டவரே நீ நீதி உள்ள நியாயாதிபதி அல்லவா? எங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் அல்லவா? எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நியாயம் வரட்டும்ப்பா, ஒரு பெரிய நீதி வரட்டும்ப்பா, ஒரு நீதி நியாயங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. நாங்களை அது வரைக்கும் நாங்க உங்களை விடவே மாட்டோம், உங்களை பிடிச்சுக்கிடுவோம்ப்பா. நாங்க பிடித்து கொள்வோம், இந்த கரத்தை பிடிச்சுக்கிடுவோம்ப்பா, இந்த பாதத்தை பற்றி கொள்வோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு நியாயம் செய்கிற வரைக்கும் நாங்க என்ன செய்ய மாட்டோம்? விடவே மாட்டோம். எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்களை வழி காட்டுங்க. இந்த மாதத்துல மாத்திரமல்ல, எல்லா மாதத்துல எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லா மாதத்துக்கு எங்க வேண்டிய நியாயத்தை தாங்க ஆண்டவரே. எங்களுடைய நீதியை செய்யுங்க அப்பா. ஆண்டவர் அப்படி செய்ய போறதுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்துமா? ஆமேன், 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 ஆமேன். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும்
இயேசுவே என்னை நான் ஒப்புவிக்கிறேன், கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். இயேசுவே என்னை நான் ஒப்புவிக்கிறேன். பாதை தெரியாத பாவி நானையா, என்னை சித்தப்படி நீ வழி நடத்தும். பாதை தெரியாத பாவி நானையா, என்னை சித்தப்படி நீ வழி நடத்தும். இயேசுவே இரங்குமே, வழி நடத்துமே. இயேசுவே இரங்குமே, வழி நடத்துமே. பாவ இருள் நீக்கி வழி நடத்தோ, பாவக்கரை போக்கி சுத்திகரியோ. பாவ இருள் நீக்கி வழி நடத்தோ, பாவக்கரை போக்கி சுத்திகரியும். செம்பாவம் அகற்றி வெண்மையாக்குமே, என்னை சித்தப்படி நீ வழி நடத்தோ. செம்பாவம் அகற்றி வெண்மையாக்குமே, என்னை சித்தப்படி நீ வழி நடத்தோ. இயேசுவே இரங்குமே, வழி நடத்துமே. இயேசுவே இரங்குமே, வழி நடத்துமே. ஆமென். நீண்ட காலம் நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சீக்கிரத்துல அவரே நம்முடைய கரம் பிடித்து வழி நடத்தி, பாதை தெரியாம இருக்கிற நமக்கு சரியான பாதையை காட்டி, அப்படி சித்தப்படி எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்ம நடத்த போயிடறார். கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்தணும். நன்றி ஆண்டு, நன்றி ஏசப்பா, நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். அடுத்த ஜெப குறிப்பு 1 கொரிந்தியர் 7:31. இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது, எனவே இவ்வுலகத்தின் வேஷம் நம்மை தொடராதபடி கிறிஸ்துவின் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளவும், இம்மாதம் நாம் ஆசீர்வதிக்கப்படவும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படவும் என்ன செய்ய போறோம்? ஆண்டவரே கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளும். இந்த வேஷம் வேண்டாம், இந்த மாய்மால வேண்டாம், இந்த மாயை வேண்டாம். உலகம் மாயை, மாயை எல்லாம் மாய். பிரசங்க சொல்றோம், உலகம் எல்லாம் மாயை தான். மாயன்னா என்னது? வடிய நிலைச்சே நிற்காது, அப்படியே அழிஞ்சிரும். அதனுடைய வேஷம்லாம் கலைஞ்சு போயிடும். மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று. இந்த உலகமே மாயையும் வேஷமும் தான். அதை நினைச்சிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதபடி ஆண்டவருடைய கிருபையை நம்ம என்ன செய்வோம்? கிருபையை பிடித்துக் கொள்வோம். கிருபையை நம்ம பற்றி பிடிக்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் நமக்கு என்ன செய்யும்? ஆண்டவர் ஆசீர்வாதமா நடத்தப்படும். ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே நாங்க உலக வேஷத்தை நினைச்சுக்கிட்டு, உலக மாயையை நினைச்சிட்டு நாங்க சோர்ந்து போய்விடாதபடி உம்முடைய நாமத்தை பார்க்கணும், உம்முடைய கிருபையை மாத்திரம் பற்றி கொள்ளணும். ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு போதும். ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்றாரு, என்ன வியாதியோ அது சரியான திட்டமா நமக்கு தெரியாது, ஆனா அவர் ஜெபிக்கும் பொழுது 3 முறை ஜெபிச்சிருக்கிறாரு. ஆனா அவர் கிடைச்ச பதில் என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு, உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் வழங்கு. என் கிருபை இருக்குப்பா எனக்கு. அதான் இன்னைக்கு பதில். இன்னைக்கு நமக்கு சில சூழ்நிலையில ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தான் இருக்குன்னு சொல்றாரு. அந்த கிருபையை பிடிச்சுக்கிடும். வேஷத்தை மாய்மாலத்தெல்லாம் தூரப்பட்டு, ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க, உங்களுடைய கிருபை போதும் அப்பா, உங்க கிருபை எங்களை தாங்கட்டும், உங்க கிருபை எங்களை தப்ப வைக்கட்டும், உங்களுடைய கிருபை எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த கிருபையினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்க. உங்களுடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும். இந்த கிருபை இல்லாம இந்த உலகத்துல எங்களால என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட எல்லாரும் கேட்போமா? ஆண்டவரே இந்த உலகம் வேஷம், அந்த வேஷம் ஒரு நாள் கடந்து போகும். அந்த வேஷத்தை மாத்திரம் நாங்க நம்பி 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 வேதனைப்பட்டுக்கிட்டு இராதபடி கிருபையை பற்றி பிடிக்கிற கிருபையை தாங்கப்பா. உங்களுடைய கிருபை போதும் ஏசப்பா. உடைய கிருபை மாத்திரம் எனக்கு வேண்டும். உடைய கிருபை மாத்திரம் எங்களோட இருக்கட்டும். உடைய கிருபை மாத்திரம் எங்களை தாங்கி நடத்தட்டும். இந்த கிருபை மாத்திரம் எங்களை தப்புவித்து நடத்தட்டும். வேற எந்த சூழ்நிலையும் நாங்க பார்க்க கூடாது. சூழ்நிலைகள்லாம் வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய கிருபை போதும். உடைய கிருபையால் எங்களை எங்களுடைய கிருபையினால எங்களை நடத்தும். இந்த கிருபை மாத்திரம் எங்களை தாங்கி வழி நடத்தி எங்களை தற்காத்து கொள்ளட்டும், எங்களை பாதுகாத்து கொள்ளட்டும். அந்த கிருபை மாத்திரம் எங்களோடு கூட இருந்தா போதும். அந்த கிருபை எங்களை நடத்தி கொண்டிருந்தா போதும் அப்பா. இந்த கிருபையின் ஆசீர்வாதத்தினால் எங்களை நடத்துங்க. கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. இந்த கிருபை எங்களை தந்து நடத்த போறதுக்காக சோத்திரம். எல்லாரும் கரந்தட்டி நன்றி செலுத்துவோமா? ஆமென். சோத்திரம். உடைய கிருபை போதும்ப்பா. மாய்மாலமான வேஷமான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதைகளை நாங்கள் நோக்கி கொண்டிராதபடி
கிருபை மாத்திரம் என்னை பிடிச்சுக்கிடுவது உதவிச்சு. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையிது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் எங்களை உயர்த்தி வைத்த கிருபையிது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. அவருடைய கிருபதான் தாங்குது, அவருடைய கிருபதான் நம்மை நடத்துகிறது. அவர் கிருபை மாத்திரம் நமக்கு போதும். வேற எந்த மாயமான உலகத்துல அது இல்லையே, அது நடக்கலையே, இது வேண்டாம், அது எல்லாம் மாயை கடந்து போகும். ஆனா கிருபை மாத்திரம் தான் நம்ம கூட என்ன செய்யும், நிலைத்தரும். அவர் கிருபை நம்ம சூழ்ந்து கொள்ளும்னு சொல்லுவார். கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும், கிருபை நம்மை தாங்கி நடத்தும். அவருடைய கிருபை நமக்கு போதும். நிர்மூலமாகாமல் காப்பது அவருடைய கிருபை. காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கு, புதிதா இருக்கு. காலையில ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா புதிய புதிய கிருபையா ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராம், தருவார். ஆமேன், லேலுயா. அடுத்தது நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியம். கர்த்தர் இந்த ஆட்சி அமைக்கிறதுல கூட பெரிய காரியம் தான் என்ன செய்தார், செய்து கொண்டே இருக்கிறார். இன்னும் அந்த 5 வருடம் அந்த ஆட்சியே ஆண்டவர் ஆசீர்வாதமா என்ன செஞ்சுவார், நமக்கு நடத்தி கொடுப்பார். நம்ம ஜெபித்தோம், ஆண்டவர் கிருபையா என்ன செஞ்சாரு, நடத்தி கொண்டிருக்காரு. நம்முடைய அவங்க எப்படி ஆட்சி நடத்தணுமா, எல்லா 1 தீமோத்தேயு 2:2 சொன்னபடி நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே என்ன செய்யணும். நம் தேசத்தின் ஆட்சியாளர்கள் தேவன் அவங்களை ஆளுகை செய்து, நம்ம தேசம் ஆண்டவருடைய கிருபையினால நடத்தப்படுகிறதுக்காக நம்ம என்ன செய்ய போறோம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா. ஆண்டவரே, எங்க தேசத்தில் உள்ள ஆட்சியாளர்களுக்காக நம்ம ஜெபிக்கும். எங்க தேசம் முழுவதையும் நீங்க பாத்துக்கிடுங்கப்பா. எங்க தேச தலைவர்களை பாதுகாத்துக்கிடுங்க. எங்களுடைய பிரதமரை பாதுகாத்துக்காங்க ஆண்டவரே. எங்களுடைய ஜனாதிபதியை பாதுகாத்துக்காங்க ஆண்டவரே. பாராளுமன்றத்தில் உள்ள எல்லா அமைச்சர்களையும் பாதுகாத்துக்கிடுங்க. அவருடைய உதவி அமைச்சர்களை பாதுகாத்துக்கலாம். அங்க நடக்கிற எல்லா காரியங்களையும் உங்களுடைய கண்ட்ரோல்ல எடுத்து நடத்துங்கப்பா. ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஆட்சி நடக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க கிருபை செய்யுங்கப்பா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூர்னு சொன்னீங்க. எல்லாம் ஆளுகிறவங்களுக்காக நீ ஜெபம்னு சொல்லியிருக்கீங்க. எங்க வேலை, அவங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம்ப்பா. நாங்க ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு எங்க தேசத்துல நல்ல ஆட்சி நடப்பதற்கு நீங்க உதவி செய்யுங்க. எங்களுடைய தமிழ்நாட்டுல நல்ல ஆட்சி நடப்பதற்கு உதவி செய்யுங்க. எல்லா மாநிலங்களிலும் நல்ல ஆட்சி நடப்பதற்கு நீங்களே கிருபை செய்யுங்க. உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு ஆண்டவரே இருக்கட்டும். உங்களுடைய கிருபையும் தயவும் எங்க தேசத்துல இருந்தாதான் எங்க தேசம் நல்ல ஆட்சி நல்ல முறையில நடத்த முடியும். ஆண்டவரே, நீங்க நின்று நடத்துறதை நாங்க பார்த்து நன்றி சொல்ல, எங்க தேசத்துக்காக நாங்க நன்றி சொல்வதற்கு எங்களுக்கு நீங்க கிருபை செய்யறதுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம தேசம் ஆசீர்வாதமா நடத்த போறதுக்காய், நல்லாட்சி நடக்க போறதுக்காய், தேச தலைவர்களை தேவனே ஆசீர்வதிக்க போறதுக்காய், தேசத்துல பயப்படாம சுவிட்சமான ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான ஆட்சி நடைபெற போறதுக்காய் தேவன் கிருபை செய்ய போறதுக்காய் எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம நன்றி சொல்லிடுவோமா.
ஆமேன், ஆமேன், ஆமேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவரேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவா. மன்னவனேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவா. சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவா. தீர்ப்பான புது வாழ்வு தேசமே அருளிடுவா. சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரே கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரே கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஆமேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் நம்முடைய தேசத்தை பயப்படாம நல்லாட்சி நடைபெற கிருபை செய்ய போறதுக்காக கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டு சோத்திரம். 2 ராஜாக்கள் 12:15 அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள். நம் தேசத்தின் அதிகாரிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் யாவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை உண்மையாய் செய்யவும், இதனால் தேவ ஆசீர்வாதம் அவர்கள் மீதும் தேசத்தின் மீதும் காணப்படவும், சீக்கிரமாய் தேசம் கர்த்தரை அறியவும் என்ன செய்ய போறோம்? தேசத்துல அதிகாரிகள் உண்மையாக இருக்கணும். அதற்கா உண்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பார். அவர் தமக்கென்று என்ன செஞ்சிருக்காராம்? தெரிந்து கொள்வார். உண்மை என்றைக்கும் அவர்களை உயர்த்தும். உண்மை நம்முடைய தேசத்துக்கும் ஆசீர்வாதம், அவருடைய குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம், அவருடைய பணியிலே என்னது ஆசீர்வாதம். ஆண்டவரே, எங்க தேசத்துல எல்லா ஊழியர்களும் உண்மையாய் செயல்படுவதற்காக, எல்லா அமைச்சர்களும், எல்லா துறைகள்ல உள்ளவங்களும், எல்லா பொறுப்புல உள்ளவங்களும் தன்னுடைய பொறுப்பை, தன்னுடைய கடமையை உண்மையாய் செய்ய போறதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, உண்மையாக எல்லாரும் செயல்படணும். உண்மையாய உண்மை மாத்திரம் தலைவராக வச்சு செயல்படணும். எல்லாரும் உண்மையாக தன்னுடைய குடும்ப காரியத்திலும், தன்னுடைய பொறுப்பு, தேசத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற சிறிய பொறுப்போ பெரிய பொறுப்புகளோ எதுவா இருந்தாலும் அத்தனை பொறுப்பையும் அவர்கள் உண்மையாக நடப்பதற்கு நீங்க கிருபை செய்யுங்கன்னு நம்ம கேட்போம். ஆண்டவரே, எல்லா தேசத்தின் தலைவர்களும் ஆண்டவரே, நீங்க உங்களுடைய நீர் கொடுத்திருக்கிற பொறுப்பை அவர்களுக்கு இந்த உலகத்தின் மூலமாய் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்துல உண்மையாய் செயல்பட, உண்மையும் உத்தமமாய் செயல்பட ஆண்டவரே, நீர் கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல அதிகாரியா நீர் உயர்த்த போகிறீரே. அப்படிப்பட்ட உண்மையுள்ள அதிகாரிகளா எங்க தேச தலைவர்கள் எல்லாரும், எங்களுடைய மாவட்டத்துல இருக்கிறவங்க, எங்களுடைய கிராமத்துல இருக்க தலைவர்கள், எங்களுடைய மாநிலத்தின் தலைவர்கள், எங்களுடைய தேசத்தின் தலைவர்கள், எல்லாவித பொறுப்பு என்னென்ன துறைகளா இருக்கிறதோ அத்தனை துறையில இருக்கிற எல்லா பொறுப்புல இருக்கவங்களும் நீங்களே நடத்த போறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க அப்படி நடத்துவீங்கன்னு சொல்லி நம்பி இருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஜெபிக்க தெரியும். நீங்க ஆசீர்வாதமாய் நடத்த போறீங்க. நீங்க ஆசீர்வாதமாய் நடத்த போறீங்க. அப்படி செய்ய போறதுக்காக எல்லாரும்
கரங்களை தட்டுவோமா, ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்துவோமா. ஆண்டவரே, எங்க தேசத்துல எல்லாரும் உண்மையாக உத்தமமாக செயல்படுவதற்கு நீங்க கிருபை செய்ய போறீங்களே, அதற்காக சோத்திரம். நீங்களே இந்த காரியங்களெல்லாம் நின்று என்ன செய்ய போறீங்க, நடத்த போறீங்க. நீங்க நின்று நடத்துங்க. நீங்க நடத்துகிறத நாங்க பார்க்கணும். எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும்ப்பா. எல்லாரும் ஆசீர்வாதமா செயல்படணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தரப்போறதுக்காய் எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஆமேன். ஆண்டவர் அப்படியாக நம்முடைய தேச அதிகாரிகளை உண்மையாக உத்தமமாக நடத்த போறதுக்காக கரங்களை தட்டி நன்றி நன்றி சொல்றேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கும் உள்ளோர் யாரும் சேர்ந்து சோத்தரிப்போமே, இஸ்ரவேலின் கர்த்தருக்கு துதி செலுத்துமே. யாக்கோபின் சந்ததி யாரும் கூடி வாருமே, இயேசு எங்கள் கர்த்தர் என்றே சோத்தரிப்போமே. தேவமைந்தன் இயேசுவுக்காய் சோத்தரிப்போமே, பரிசுத்தமாய் ஈந்ததற்காய் சோத்தரிப்போமே. கடந்த கால வீரருக்காய் சோத்தரிப்போமே, ஜீவன் விட்ட சுத்தருக்காய் சோத்தரிப்போமே. கோதுமை மணி தனித்தால் லாபம் ஏது உண்டு பாரி, செத்ததாகி பலன் மிகுதி சோத்தரிப்போமே. கோதுமை மணி தனித்தால் லாபம் ஏது உண்டு பாரி, செத்ததாகில் பலன் மிகுதி சோத்தரிப்போமே. எங்குமுள்ளோ யாரும் சேர்ந்து சோத்தரிப்போமே, இஸ்ரவேலின் கர்த்தருக்கு துதி செலுத்துமே. யாக்கோபின் சந்ததி யாரும் கூடி வாருமே, இயேசு எங்கள் கர்த்தர் என்றே சோத்தரிப்போமே. நம்பிக்கை இழக்க வண்ணம் முன்னடப்போமே, ராஜாவின் கட்டளைக்கு கனம் கொடுப்போமே. தேவ சமூக பழக்கம் உள்ளோர் பயங்கொள்ள மாட்டார், கீழ்ப்படிய கற்றுக்கொண்டோ தடுமாற்றம் கொள்ளார். அவர் கையிழந்தவர்க்கு பரிசு நூறத்தனையாக கிட்டும், நித்திய மகிழ்ச்சி அவரை சோத்தரிப்போமே. அவர் கையிழந்தவர்க்கு பரிசு நூறத்தனையாக கிட்டும், நித்திய மகிழ்ச்சி அவரை சோத்தரிப்போமே. எங்கும் உள்ளோர் யாரும் சேர்ந்து சோத்தரிப்போமே, இஸ்ரவேலின் கர்த்தருக்கு துதி செலுத்துமே. யாக்கோபின் சந்ததி யார் ஓடி வாருமே, இயேசு எங்கள் கர்த்தர் என்றே சோத்தரிப்போமே. ஆமீன். அல்லேலூயா. தேசத்துல எல்லா துறையில உள்ளவங்களும் உண்மையாக ஊழியம் செய்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறதுக்காய், தேசம் இன்னும் ஆசீர்வாதமாய் நடக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்த ஜெப குறிப்பு யாக்கோபு 4:7. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், நம் தேசத்துக்கு விரோதமாய் கிரியை செய்யக்கூடிய எல்லா அந்தகார கிரியைகளும் அழிக்கப்படும்படியா என்ன செய்ய போறோம், ஜெபிக்க போறோம். இதனால ஜனங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும், சமாதான வாழ்வு கிடைக்கும். எல்லாருக்கும் நல்ல ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும், அவருடைய வருங்காலங்கள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய தொழில்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். தேசத்துக்கு விரோதமா கிரியை செய்கிற எல்லா அந்நிய கிரியைகள் என்ன செய்ய அழிக்கப்பட்டு போகும். ஆண்டுக்கு பிரியமில்லாத கிரியைகள் எதுவும் நம்முடைய நாட்டுல நடக்காதபடி தேவன் நம்மளை பாதுகாத்து கொள்ளும்படியாக எல்லாரும் அந்நிய கிரியைகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எல்லா கிரியைகளையும் பிசாசின் அந்தகார சக்திகள் அதை இயக்கிக்கிட்டு இருக்குப்பா, அதை நீ மாற்றி போடணும்னு சொல்லி எல்லா பிசாசின் கிரியைகள், சமாதான குறைவுகளை கொண்டு வருவது அந்நிய கிரியைகள் தான். குடும்பங்களுக்குள்ள சமாதான குறைவை கொண்டு வருவது அந்நிய கிரியைகள் தான். தேசங்களுக்குள்ள சமாதான கிரியைகளை கொண்டு வருவது அந்நிய கிரியை தான். ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்களை எழும்ப பண்ணுகிறது அந்நிய கிரியைகள் தான். எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால அழிக்கப்பட்டு போகணும்படியா, அழிக்கப்பட்டு போகும்படியா. எங்க தேசம் ஆசீர்வாதமா இருக்கணும், எங்க தேசம் ஆசீர்வாதமா இருக்கணும், எங்க தேசம் சந்தோஷமா இருக்கணும். அதை தடை செய்கிற எல்லா கிரியைகளும், அதை தடை செய்கிற எல்லா அந்நிய கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாம் அழிக்கப்பட்டு போட்டோம், எல்லாம் அழிக்கப்பட்டு போட்டோம், எல்லாம் அழிக்கப்பட்டு போட்டோம். தேச தலைவர்கள சந்தோஷம் இருக்கட்டும், அப்படி குடும்பங்களுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கட்டும், எங்க தேசங்கள்ல மகிழ்ச்சி இருக்கட்டும், எங்க கிராமங்கள்ல மகிழ்ச்சி இருக்கட்டும், எங்க கிராம மக்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கட்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்கள் வாழ்க்கையிலும், ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பத்திலும் பிசாசு கிரியை செய்து விடாதபடி
தேசத்தின் சமாதானம், குடும்பத்தின் சமாதானம், கிராமத்தின் சமாதானம், மாவட்டத்தின் சமாதானம், மாநிலத்தின் சமாதானம், இவைகளை கெடுக்கிற அந்நிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போகட்டும்பா. எல்லாருடைய குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம், எங்க தேசத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஆசீர்வாதம் நீங்களே தரப்போறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி ஏசப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எல்லாருக்குள்ளே நல்ல சமாதான சந்தோஷம் தருங்க. ஆண்டவர் செய்ய போறதுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுத்தோமா. நன்றி நன்றி நன்றி. சத்ருவின் கோட்டை தகர்த்தொழிய சத்தியம் நித்தியம் நிலை தோங்க, சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போ, துதி சாற்றி ஆர்ப்பரிப்போ. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்துடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மேய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பன் என்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரை திரை மோற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் சேர்க்கும் வரை வழுவாமல் காத்துக் கொள்வார், வழுவாமல் காத்துக் கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஆமென். அல்லேலூயா. அடுத்து மத்தேயு 24:14 சொன்னபடி ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும். நம்ம எல்லா இடங்கள்லயும் சுவிசேஷம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய கட்டளை என்ன தெரியுமா? உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை இது உங்கள் மேல விழுந்த கடமை. நம்ம கடமை என்னது? எல்லா இடம். அதே போல இந்த சுவிசேஷம் எல்லா இடமும் என்ன செய்யணும்? அதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் உங்களுடைய வார்த்தைகள் என்ன செய்யணும்? விதைக்கப்படும். உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா மிஷினரிகள் அவர் ஊழியம் செய்யறாங்க. நம்மளும் இருக்கிற இடத்துல ஒரு மிஷினரி தான், நம்ம இருக்கிற இடத்துல ஒரு ஊழியக்காரங்க தான். நம்ம வார்த்தைகள் இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமா என்ன செய்யணும்? செல்லணும். உலகம் எங்கும் சுவிசேஷம் என்ன செய்யப்படணும்? பிரசங்கிக்கப்படணும். அதற்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நற்செய்தி ஆண்டவரே உலகமெல்லாம் என்ன செய்யட்டும்? சீக்கிரமாய் பிரசங்கிக்கப்படட்டும். எல்லாரும் உண்மை அறிந்து கொள்ளட்டும், எல்லாரும் உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும். அப்படிப்பட்ட கிருபையை நீங்க சீக்கிரமா தாங்க ஆண்டவரே, சீக்கிரமாய் தாங்க ஆண்டவரே. நாங்க எல்லாருமே சீக்கிரமா அறிந்து கொள்ற போல எல்லாரும் இந்த உங்களுடைய சுவிசேஷத்தையும் எல்லாரும் அறிந்து, இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். அதுக்கு எங்களை எடுத்து பயன்படுத்தும். நாங்க உலகமெங்கும் உங்களுடைய சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? ஜெபத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, என்னென்ன ஊழியெல்லாம் எந்தெந்த வழியிலெல்லாம் போடுமோ, இப்ப இந்த யூடியூப் மூலமாக போன மாதிரி இப்படி எல்லா இடங்கள்லயும் உங்களுடைய ஊழியங்கள் என்ன செய்யப்படணும்? நடக்கணும். எல்லா இடத்துலயும் இந்த ஊழியம் இன்னும் விரிவடைய நம்முடைய வார்த்தைகள் எல்லா பக்கத்துக்கும் கடந்து செல்வதற்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, எல்லா இடத்துலயும் உடைய ஊழியம் பிரசங்கிக்கப்படட்டும், உடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படட்டும். ஏன் இன்னும் முடிவு வரலன்னா, எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் என்ன வருமா? முடிவு வரும். அதனால ஆண்டவராய் இயேசுவை சீக்கிரம்
எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் ஆண்டோடைய முடிவு என்ன செய்ய போகுது, வரப்போகுது. அதனால எல்லாரும் ஜெபம் பண்ணுமா, ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம், ராஜ்யத்தையும் சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படட்டும். ஆண்டவரே இந்த நல்ல செய்தியை எல்லாரும் கேள்விப்படட்டும். இந்த நல்ல செய்தியை எல்லா தேச மக்களும் ஏற்றுக்கொள்ளட்டும். சீக்கிரமாய் அப்படிப்பட்ட கிரியை நடக்க போறதுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவர் செய்ய போறதுக்காய் எல்லாரும் அப்படி கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? நன்றி 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 ஆண்டவரே. நல்ல செய்தி இயேசுவை நோக்கி பார், ரட்சிப்பார். நம்பி வந்து அவரை நோக்கி பார், ரட்சிப்பார். எந்த பாவியாகினும் தள்ள மாட்டேன் என்கிறார். துரோகம் செய்த போதிலோ நோக்கிப்பார், ரட்சிப்பார். எங்கும் செய்தி சொல்லுவோம், நோக்கிப்பார், ரட்சிப்பார். தேசாதேசம் கூறுவோம், நோக்கிப்பார், ரட்சிப்பார். எந்த நாடு தீவிலும் இயேசு காத்து நிற்கிறார். மூட நீசன் ஆயினோ நோக்கிப்பார், ரட்சிப்பார். இன்னும் மனேசராம் இயேசுவே காக்கிறார். நம்பும் பக்தரை எல்லாம் காக்கிறார், காக்கிறார். சற்றும் தவறாமலோ கையில் ஏந்தி கொள்ளுவார். கேடுபாடில்லாமலோ காக்கிறார், காக்கிறார். சுவிசேஷம் இதுவே காக்கிறார், காக்கிறார். பாவம் நீங்கி பின்னுமே காக்கிறார், காக்கிறார். மோட்சம் சேரும் அளவும் தாங்கிக் கொண்டே இருப்பார். தீமையை செய்யாமலோ காக்கிறார், காக்கிறார். அல்லேலூயா. உலகமெங்கும் ஆண்டவருடைய நல்ல செய்தி என்ன செய்ய போறோம், நாம் அறிவிக்க போறோம். செய்தி அறிவிக்கிறவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாரு, பரலோகம் சேர்க்கிற வரைக்கும் நம்மளை என்ன செய்ய போறாராம், காக்க போகிறார், பாதுகாக்கிறார். அவர் பாதுகாப்பின் தூதர்களை இந்த உலகமெங்கும் நல்ல செய்தி சொல்கிற மக்களுக்கு அவர் அனுப்புகிறார். அந்த தூதர்களை அனுப்பி அவங்களை என்ன செய்கிறாராம், அவங்களுக்கு நிறைய சேதங்கள் வரும், நிறைய எதிர்ப்புகள்லாம் வரும். அவைகள் மத்தியில தூதர்களை அனுப்பி என்ன செய்வார் ஆண்டவர், அவர்களை தாங்கிக் கொள்வார், பாதுகாத்துக் கொள்வார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது படிக்கிற பிள்ளைகளுக்காக, வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கவும். படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பு சுமை அதிகம். இப்பவுமே சொல்றாங்க, எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, மன அழுத்தம். மன அழுத்தம் வந்தா என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது, ஒரு வேலையில அவங்க கவனமே செலுத்த முடியாது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் சின்ன படிக்கிற பிள்ளைகள் வாயிலிருந்து என்ன செய்யுது, வருது. அவங்களுக்காக நம்ம யார் தான் ஜெபிக்கணும், நம்ம தான் ஜெபிக்கணும். நம்ம பிள்ளைகள் நம்ம வீட்டுல இருக்கோண்டெல்லாம் நம்ம சொல்லிடணும், ஜெபம் பண்ணிட்டு நிறைய எவ்வளவு படிக்க முடியுமோ படி. எழுதும் போது ஆண்டவன் கூட இருந்து நேரத்தை மட்டும் என்ன செஞ்சிடாத, வீணாக்கிற, செல்லுல வீணாக கலத்திடாது. நல்லா பைபிள் ஒரு 2 அதிகாரம் படி, 5 பக்கம் படி, 10 பக்கம் படி. நல்லா ஜெபம் பண்ணு, பாடங்களை அன்னன்னைக்கு உள்ள பாடத்தை என்ன செய்ய படி. எந்த மன அழுத்தம் உனக்கு என்ன செய்யாது, வராது. ஆண்டவர் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி எல்லாரும் பெற்றோர் பெரியவங்க நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். படிக்கின்ற வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் ரொம்ப மன அழுத்தம். நிறைய பேர் வேலைக்கு காத்திருக்கிறவங்க வருஷ கணக்குல கிடைக்கல, வேலையே இல்லை, தொழிலே இல்லைன்னு சொல்லி முடிவு வேற மாதிரி என்ன செய்யறாங்க, தேடிக்கொள்ளணும். மன அழுத்தத்தினால நிறைய பிள்ளைகள் வேற மாதிரி முடிவு என்ன செய்யறாங்க. அதற்காக யாரு தான், நம்ம தான் என்ன செய்யணும், செபிக்கணும். நம்ம தான் அந்த பொறுப்பு நம்மகிட்ட தான் ஆண்டவர் தந்திருக்காரு. அதனால மன அழுத்தத்தினால படிக்கிற வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கா நம்ம என்ன செய்ய போறோம், செபிக்க போறோம். அதான் ஏசாயா 54:13, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் என்ன செய்யாங்க, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் என்ன செய்யும் பெரியதா. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் படிக்கின்ற ஞானத்தையும் வேலை வாய்ப்புகளையும் கர்த்தரையே கட்டளையிடும்படியாக அவனுடைய எதிர்காலத்தை பற்றி, அவனுடைய படிப்பை பற்றி, அவனுடைய வேலையை பற்றி, அவனுடைய வேலை வாய்ப்புகளை பற்றி அவங்க சிந்தனை பண்ணி தன்னுடைய மனத்தை கெடுத்துக்கிடாம எதிர்காலம் ஆண்டுடைய கருத்துல இருக்கு. ஆமேன். காலங்கள் அவருடைய கருத்துல என்ன செய்யுது இருக்கு. அந்த காலங்களை மாற்றுகிறவர் அவர் தான். அவர் அதை எப்படினாலும் செய்ய முடியும். காலத்தை அவர் கரத்துல கொடுத்துட்டு நம்ம தைரியமா, வேணானா
பாவத்துல விழாதபடி பரிசுத்தமா ஆண்டருக்காக வாழ்ந்து கொண்டு படித்து சந்தோஷமா இருக்கலாம். எந்த மன அழுத்தமும் நமக்கு என்ன செய்யாது, வராது. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் வந்துடக்கூடாது. வேலைக்காக காத்திருக்கிற, நீண்ட நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருச்சம். ஜீவ விருச்சம்னா என்ன தெரியுமா? அந்த ஜீவ விருத்தத்தை சாப்பிட்டா நமக்கு சாவே கிடையாது. அதான் ஜீவ விருச்சம். பாவத்துல செத்து போக மாட்டேன்னு அர்த்தம். உலகத்துல இருக்கவங்களுக்கு சாவு இல்லைன்னா என்ன அர்த்தம்? பாவத்துல விழுந்து பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் நமக்கு வராது. அதனால ஜீவ விருச்சத்தை ஆண்டவர் வச்சுக்காரு. நீண்ட காலம் காத்திருக்கிறவங்களுக்கு ஆண்டவர், ரொம்ப நாள் காத்திருக்கோன்னு யாரும் இழைச்சி போயிடாதீங்க. அது விரும்பினது வரும். பொறுமையோட காத்திருப்போம், வரும். அது தாமதித்தாலும் அது தாமதியாது, நிச்சயமா என்ன செய்யும், வரும். அப்படி வச்சிருக்க தரிசனம் நிறைவேறு. அதனால தைரியமா ஆண்டவர்கிட்ட கேட்டு மன அழுத்தம் மட்டும் வந்துடவே கூடாது. எல்லாரும் உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதும். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாய். யாராவது காத்திருந்து காத்திருந்து இழைத்து வேதனைப்பட்டு போகாதபடிக்கு அவர்களுக்காக நம்ம என்ன ஜெபிப்போமா? ஆண்டவரே, உன்னுடைய பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். அவருக்கு கர்த்தரால என்ன செய்திருப்பாங்க, போதிக்கப்படும். நீங்க போதிங்கப்பா, எங்க பிள்ளைகளுக்கு போதிங்க, எங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு போதிங்க, எங்களோடு கூட ஊழியத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு போதிங்க, எங்களுடைய சொந்த பிள்ளைகளுக்கு போதிங்க, எங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு போதிங்க. வேலை இல்லாம இருக்காங்க, படிப்பு வராம இருக்கிறாங்க, படிப்பினால மன அழுத்தத்துல இருக்காங்க, படிப்பினால நெருக்கப்பட்டு வேதனையோட இருக்காங்க. அதெல்லாம் மாற்றி அவர்கள் நல்ல சமாதானத்தை கொடு. உம்முடைய சமாதானம், தேவன் கொடுக்கிற சமாதானம், ஆண்டர் கொடுக்கிற சமாதானம், அவர் தருகிற சமாதானம், அவர் தருகிற சமாதானம். ஆண்டவர், இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நீங்க கொடுக்கிறவரே இல்ல, கிடையாது. தேவன் தரும் சமாதானத்தினால எங்களை பிள்ளைகளெல்லாம் நீங்க போதித்து நடத்தி வழி நடத்துங்க, வழி நடத்துங்க. நீங்க நடத்துறத நாங்க பார்க்கணும். உம்முடைய சமாதானம் எங்க பிள்ளைகளுக்கு பெருசா இருக்கட்டும். உம்முடைய சமாதானம் எங்களுடைய பிள்ளைகளை ஆளட்டும், எங்களை ஆளட்டும், இங்க இருக்கிற எல்லாரையும் ஆளட்டும். யார் யார் எந்த விதத்துல மனதுல அழுத்தத்தோட, மன வேதனையோட, மன தாங்களோட, மன கிளேசத்தோட, மன கவலையோட வந்திருந்தாலும் அவருடைய உள்ளத்துல உடைய சமாதானத்தை போடணும். நீங்க சமாதானத்தை தர வந்தீங்கப்பா. உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் எங்களை வச்சிருக்கீங்க. அந்த சமாதானத்தினால் நிரப்புங்க ஆண்டவர். அப்படி தரப்போறதுக்கா எல்லாரும் கரங்களை தட்டி நம்பி செலுத்துவோமா? ஆமென், 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 ஆமென். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக எல்லாரும் மீண்டும் ஒருவருடைய கரங்களை தட்டி ஆமென், 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 ஆமென். சமாதானம் தந்தார் இயேசு, எனக்கு சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, எனக்கு சமாதானம் தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்னாலும் போற்றிடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்னாலும் போற்றிடுவேன். கரங்களை அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சந்தோஷம் தந்தார் இயேசு, எனக்கு சந்தோஷம் தந்தார் இயேசு, சந்தோஷம் தந்தார் இயேசு, எனக்கு சந்தோஷம் தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்னாலும் போற்றிடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்னாலும் போற்றிடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சந்தோஷம் தருவார், இப்படிதான் அந்த பக்தன் எழுதியிருக்காரு. நம்ம விசுவாசமா என்ன படிச்சிட்டோம்? தந்தார். சமாதானம் தருவார் இயேசுன்னு அந்த பாடல் இருக்கும். சமாதானம் தந்தார். அப்ப நமக்கெல்லாம் சமாதானத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? நமக்கு தந்தர் மாத்திரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு. நம்முடைய பிள்ளைகளின் சமாதானம் எப்படி இருக்கும்? பெரிதா இருக்கும். இது வரைக்கும் பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளுக்கு வேலை இல்லையே, படிப்பு வரலையே, கவலைப்பட்டவங்களா இன்னைக்கு அந்த கவலையை தூர வச்சுட்டு
ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லிச்சுட்டு என்ன செய்யுங்க. ஏன்னா நம்முடைய பிள்ளைகளின் சமாதானம் எப்படி இருக்க போகுது? சின்னதாலாம் கிடையாது, பெரியதுன்னா அதுக்கு அளவு கிடையாது. பெரியதுன்னா இவ்வளவு பெருசா அப்படி கை காட்டுற அளவுல பெரிய எல்லையே கிடையாது. அவ்வளவு ஆண்டு சொல்றது பெரிய அளவுக்கு அளவே கிடையாது. கையெல்லாம் காட்டவே முடியாது, கையை விரிக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய சமாதானத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்புல, வேலை இல்லாம இருக்கிற காரியத்துல ஆண்டவர் தரப்போறா. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்த ஜெபக்குறி படிக்கிற பிள்ளைகள், வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு என்னன்னா 1 தீமோத்தேயு 1:7 ஆண்டவர் நமக்கு என்ன தரல? பயமுள்ள ஆவியை கொடா. எப்படி தரப்பாரானா? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே. இந்த வசனத்தை வச்சு பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெற்றோரும் முழு குடும்பமும் நான் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது அந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கிற பயத்தின் ஆவி ஆண்டவர் என்ன செய்வார் சொல்லுங்க? எடுத்து போட்டுருவாரு. இப்ப பயத்தின் ஆவிதான் கொஞ்சம் அங்க ஸ்கூல்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, வீட்டுல பெற்றோர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்குவாங்க, அங்க ஒரு பயத்தின் ஆவி கூட கொஞ்சம் வந்து அவங்கள என்ன செஞ்சிருவோம். அதனால பிள்ளைகளுக்கு அந்த பயத்தின் ஆவி, எத்தனை அரியர் இருந்தானே ஆண்டு பார்த்துக்கிட்டாரு. ஆண்டு அதை கிளியர் பண்ண வச்சிருவார். அதுக்காக ஒரு அரியர் இருக்குன்னு சொல்லி 14 அரியர்னு தாயையும் சகோதரனையும் கொண்டிருக்கான். எவ்வளவு கொடூரமான செயல் பாருங்க. கண்டிப்பா பெற்றோர் படிக்க தான் சொல்லுவாங்க. 14 அரியர் வச்சா எழுதுன்னு சொல்ல மாட்டாங்களா? அதை தாங்கிக் கொள்ள முடியல. அப்ப அவனுக்குள்ள என்னது? ஒரு பெரிய பயத்தின் ஆவி. அந்த ஆவி எல்லாரையும் கொல்ல சொல்லிருக்கு. அவனை முதல்ல சாக சொல்லியிருக்கு. அவன் சாகாம கடத்திட்டே வந்திருக்கான். திரும்ப அந்த ஆவி பிள்ளைகளை, தாயையும் சகோதரனையும் என்ன செய்ய கொன்னு வச்சுட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு கொலை பண்ணிட்டு. எவ்வளவு பெரிய பயங்கரமான அந்த உயிர் கிடைக்குமா பாருங்க. இந்த பயத்தின் ஆவி, இந்த ஆவி இப்படி வினோதமான செயல்கள் எல்லாம் பிள்ளைகளை என்ன செய்ய. அதுக்காக நம்ம தான் ஜெபணும். அதுக்காக நீங்களும் நானும் தான் என்ன செய்யணும்? ஜெபணும். அவனுடைய ஜெபம் தான் அவங்கள போய் என்ன செய்யும்? தடுத்து நிறுத்தும். ஆண்டவரே உடைய வசனம், எல்லாரும் ஆண்டுட்டு சொல்லுவோம், ஆண்டவரே உடைய வசனம் என்ன சொல்லுது? பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. அந்த பெற்றோருக்கு கொடுங்க ஆண்டவரே. பெற்றோரும் தெளிந்த புத்தியா பேசட்டும். பயத்தின் ஆவிய பிள்ளைகளுக்கு உண்டாக்கிற கூடாது. ஆசிரியர்களும் எந்த பயத்தையும் பிள்ளைகளுக்கு உண்டாக்கிற கூடாது. நல்ல உற்சாகமா அவங்கள தட்டி கொடுத்து கொண்டு போகணும். நீ படிச்சிடலாம், நீ படிச்சிருவானே சொல்லணும். ஒண்ணுமே படிக்காட்டாலும் படிச்சிருவான்னு சொன்னாலே அவன் படிச்சிருவான். ஆண்டவரே பயம் இல்ல, பயத்தை நீக்கிற பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவிய தங்க. தெளிந்த ஆண்டவரே எல்லாருக்குள்ளயும் நீர் கொடுக்கிற இந்த தெளிந்த புத்தி. எல்லா குழப்பம், அந்த குழப்பம் வரும்போதுதான் அவன் கொலை பண்ணி, அந்த தெளிவு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த கொலையை அவன் பண்ணிருக்கவே முடியாது. அப்படி கொலை பண்ணணும்னு நினைச்சா கூட ஒரு அந்த நேரத்துல ஒரு தெளிந்த புத்தியை அந்த மக்களுக்கு கொடுத்துருக்கேன். யாரா இருந்தாலும் இப்படிப்பட்ட நிலையில யாராவது மன அழுத்தத்துல, பயத்தின் ஆவியில, ஒரு நிர்விசாரத்தின் ஆவியில, ஒரு பெரிய கொடூரமான ஒரு ஆவி அவங்ககிட்ட கிரியை செய்யும் பொழுது ஆண்டவரே நீங்க இறங்கி அவங்களுக்குள்ள ஒரு தெளிந்த புத்தியை கொடுங்க, ஒரு நல்ல புத்தியை கொடுங்க, ஒரு சமாதானத்தின் ஆவியை வைங்க, ஒரு மகிழ்ச்சியின் ஆவியை கொடுங்க, ஒரு அன்பின் ஆவியை ஊற்றுங்க. அன்பின் ஆவி வந்துடட்டும். அந்த அன்பின் ஆவி வந்துச்சுன்னா, ஐயோ எங்க அம்மாலா, ஏன் சகோதரன்லா, நான் அவனை எப்படி கொல்ல முடியும் சொல்லி அந்த அன்பின் ஆவி என்ன செஞ்சிடும்? உடனே கிரியை செய்யும். ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே இந்த அன்பின் ஆவி இப்படிப்பட்ட நிலையில உள்ள மக்கள்ல, சகோதரன்ட்ட, சகோதரிட்ட, பிள்ளைகள்கிட்ட, வாலிபர்கிட்ட, பெரியவங்கிட்ட எல்லாத்திலும் இந்த அன்பின் ஆவி ஊற்றப்படும். அன்பு இல்லாதவன் தேவனே அறியான். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு வந்துட்டுனா அந்த பாவத்தை அவன் செஞ்சிருக்கவே முடியாது. ஆண்டவரே பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவிய இப்படிப்பட்ட கொடூரமான எண்ணத்தோட உலகத்துல வாழ்கிறவங்களுக்கு நீங்க தாங்க. அந்த அப்படி கொடுக்க போறதுக்காக கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்தோமா? ஆமேன், 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 ஆமேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு நம்மோடு இருப்பதனால் உதவி செய்கிறா, பலன் தருகிறா, உதவி செய்கிறா, பலன் தருகிறா. ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். காற்று வீசட்டும்,
கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். உலகில் இருக்கிற அழகையை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு நம்மோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. ஆமென். உலகில் இருக்கிற எத்தனை பெரியவங்க இருந்தாலும் அவங்களை விட என்னில் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மிகவும் பெரியவர். மிகவும் பெரியவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது பயமுள்ள ஆவியை தூர போட்டுட்டு பலம், அன்பு, தெளிந்த புத்தியை நம்ம கையில எடுத்துக்கிடும், நம்ம கையில எடுத்துக்கொள்ளும். ஆவிக்குரிய பலன் என்கிட்ட இருக்கு, ஆவிக்குரிய அன்பின் அபிஷேகம் இருக்கு. அப்ப நான் ஏன் பயப்படணும்? ஆண்டவருடைய தெளிந்த புத்தி என்கிட்ட இருக்கு. ஆண்டவர் ஒரு பிசாசு பிடிச்சவனை பார்த்தவன அவனுடைய புத்தி என்ன செஞ்சுட்டு தெளிஞ்சு போச்சு. அப்பாவை பார்த்தவன இளையகுமாரனுடைய புத்தி என்ன செஞ்சுட்டு தெளிஞ்சிட்டு. அந்த தெளிந்த புத்தி அவர்கிட்ட இருக்கும்பொழுது ஆண்டு அந்த தெளிந்த புத்தியை நமக்கு என்ன செஞ்சிருவாரு. அதனால எதை குறித்தும் எதை நினைத்தும் கலக்கமும் வேண்டாம், பயமும் வேண்டாம். பயமுள்ள ஆவியை எல்லாரும் என்ன செஞ்சிடணும்? தூர போட்டுட்டு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியோட ஆவியோட அந்த இடத்த விட்டு கடந்து போவோம். நம்ம பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கட்டும், பிள்ளைகளின் எதிர்காலமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எதை குறித்தும் நீங்களும் கவலைப்பட மாட்டீங்க, நம்ம பிள்ளைகளையும் விரட்ட மாட்டீங்க. அன்பாக செயல்படும். வேலை கிடைக்கிறது அவன் குறைவு கிடையாது, வேலை வாய்ப்புகள் இல்லை. அப்ப ஆண்டவர் தரும் வரைக்கும் காத்து இருக்கணும். பிள்ளைகளுக்கு படிப்பு படிக்க முடியாது, அவங்களுக்கு படிப்பு சும்மா அதிகம். அப்ப அந்த பிள்ளைகள் அதுக்கு முடிந்த அளவு படிப்பாங்க. நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்களை அன்பாக தட்டி கொடுத்து இப்படி படி அப்படி படின்னு சொல்லி கொண்டு போங்க. பிள்ளைகள் நன்றாக படிச்சிருவாங்க. பிள்ளைகள் வேலை ஆண்டவர் கொடுத்துருவாரு, கண்டிப்பா தருவார். படிக்க வச்சவர் ஆண்டவர் வேலை தர மாட்டாரா? கட்டாயம் தரும். ஆண்டவர் செய்ய போறதுக்காக கரங்களை தட்டி ஆமே நாமே. எழுப்புதல் ஜபாய்க்கிறதுக்காக, எழுப்புதல் ஜபாய்க்கிறதுக்கான ஒரு சில ஜப குறிப்பை நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டே தான் இருப்போம். இன்னும் தொடர்ந்து நம்ம ஜபிக்க போறோம். அவனுடைய ஆயுள் கால வாக்குத்தத்தம், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த. அவர் ஏற்ற காலத்துல அதை என்ன செய்ய போறாரு? இப்ப தீவிரமா நடத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம சின்னவனா ஒருத்தர் தான் வந்திருக்கோம். நம்ம பின்னால எத்தனை பேர் இருக்காங்கன்னு நினைச்சுக்காங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கு பின்னாலே 1000 பேர் இருக்காங்க. சிறியோர், ஒவ்வொரு சிறியோருக்கு பின்னால பலத்த ஜாதி, ஒரு தேசமே இருக்கு, கிரேட் நேஷனே இருக்குதான். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் தரப்போறார். அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய ஊழியத்துல என்ன செய்யணும்? நிறைவேறணும். எல்லா ஊழியங்களும் ஆசீர்வாதமா நடக்கணும். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். முடிஞ்சவங்க முழங்கால் படிக்கிட்டு இருக்குங்க, எழுமுடியார் எலுமினிக்கனால நின்றுடுங்க. நல்லாக ஜெபம் பண்ணி நம்ம நிறைவா அந்த ஜெபத்தை நிறைவா பண்ணி முடிக்க போறோம். எல்லா ஊழியங்களையும் சொல்ல சொல்ல நம்ம வேகமாக ஜெபிக்க போறோம். ஜெப அறையில எல்லா நாளும் நடந்துட்டு இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை தவிர 10 to 1 மணி வரைக்கும் நடக்கும். மத்தியானத்துக்கு மேலவும் முடிந்தவங்க வந்து ஜெபம் பண்ணலாம். பக்கத்துலதான் சாவி இருக்கும் வாங்கி ஜெபிக்கிறதுக்கு. அந்த ஜெப ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, எல்லா புதன்கிழமை தோறும் காலையில 6 to 7, 10 to 1 அங்க ஆசீர்வாதமான ஜெபம் நடக்கு. அநேகர் வராங்க, அநேகர் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்காரு. அன்றைக்கு அந்த ஜெப குறிப்பு நடத்தும் பொழுது கற்றுக்கொண்ட உபதேசத்தை ஆண்டவர் எப்படிலாம் உங்களுக்கு நடத்திருக்காருன்னு சொல்லும் பொழுது அங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சாதாரண சகோதரன சகோதரியும் எல்லாரும் ஆண்டவர் எங்களை இப்படி நடத்திருக்கார். நாங்க இந்த எழுப்புதல் ஜெபாயக்கத்துல கற்றுக்கொண்ட வசனம் என்னை இப்படி நடத்தி சென்றது, எனக்கு இப்படி வழிகாட்டணும்னு சொல்லி எல்லாரும் சாட்சி சொன்னாங்க. எல்லாரும் சாட்சி சொன்னாங்க. ஆண்டவர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்திருக்கார். அதை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியா நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இதுல இருக்கவங்க யாருக்கெல்லாம் நேரம் கிடைக்கும் அங்க வந்து ஜெபிக்க வாங்க. அது மாத்திரம் இல்ல, ஜெப கூடாரத்துல எல்லா திங்கக்கிழமையும் காலையில 6 to 7 வரைக்கும் பரிசுத்த ஆவிக்கான ஜெபம் உண்டு. அந்த ஜெபத்தை ஆண்டவரே நடத்தி தரும்படியாக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. முடிந்தவங்க 6 to 7 வந்து கலந்து கொள்ளலாம். அது இல்லாம எல்லா ரெண்டாவது வெள்ளிக்கிழமை தோறும் அங்க ஆயத்த ஜெபம் ஜெப அறையில நடக்கும். எல்லா 2வது சனியும் உபவாச ஜெபம்
நம்ம இந்த ஜெப கூடாரத்தில் நடக்கும். அதற்காக எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்க. முடிந்தவங்க எல்லாம் வந்து என்ன செய்யுங்க, கலந்து கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, அந்த 2வது ஞாயிறும் திங்களும் சென்னை பட்டணத்துல ஊழியம் நடக்கும். 9 இடங்கள நடக்குது. இன்னும் 991 இடம் வேணும்னு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம விசுவாசத்தை ஆண்டவரே என்ன செய்ய போறாரு, வர்த்திக்க பண்ணுவார். அந்த விசுவாசம், நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னும் ஆசீர்வாதமா நம்முடைய எழுப்புதல் ஜெபாய்க்க ஊழியம் சென்னை பட்டணத்தில் நடப்பதற்காக தொடர்ந்து எல்லாரும் ஜெபிங்க. சென்னையில இருக்கிறவங்க கலந்து கொள்ளும்படி அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லுங்க. இங்க இருந்து போறவங்களும் 2வது ஞாயிற்றுக்கிழமை அங்க போகிறபடி என்ன செய்யுங்க, அந்த ஊழியத்துல போய் கலந்து கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்ல, 3வது வெள்ளிக்கிழமை தோறும் இந்த இடத்துல என்ன செய்யும், சிறப்பு காத்திருப்பு ஜெபம் நடக்கும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்ல, 1வது புதன்கிழமை தோறும் இந்த இடத்துல கடைசி கால அபிஷேக ஜெபம் நடக்கும். கடைசி காலத்தை பற்றி, கடைசி கால அபிஷேகத்தை பற்றி, ஆண்டுடைய திவ்ய சுபாவத்தை பற்றி 3 விதமான வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும். அதை ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எல்லாரும் அதுல கலந்து கொள்ளுங்க. 4வது புதன்கிழமை தோறும் இந்த சிறப்பு ஜெபம், சிறப்பு பௌர்ணமி ஜெபம் நடக்கும். இதையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியா எல்லாரும் என்ன செய்யுங்க, ஜெபிங்க. இன்னும் அநேகர் வந்து கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்ல, எல்லா முதல் ஞாயிற்றுக்கிழமையிலும் சேலம் ஸ்கூல்ல பிரேயர் உண்டு. அதுலயும் எல்லாரும் நிறைய பேர் வருவாங்க. நீங்களும் வந்து அந்த ஜெபத்துல கலந்து கொள்ளுங்க. இன்னும் வீடுகள் தோறும் குடும்ப கூடுகைகள் தென்காசி பகுதியில, அந்த கன்னியாகுமரியில, கடையத்துல, இப்படி ஊத்துமலையில, கலிடைக்குறிச்சியில, சாந்தி நகர்ல, இப்படி பல ஊர்களில் நடந்துட்டு இருக்கு. அதையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக என்ன செய்யுங்க. அதற்காக சிவகாசியில எல்லா ஊழியத்துக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் அந்த எல்லா பட்டணங்களை போய் நம்ம ஜெபிக்கிற அந்த ஜெபத்தையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, பல மாவட்டங்களுக்கு நம்ம சென்றுட்டு வந்தோம். இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் தான் நம்ம போகல. அந்த எல்லா மாவட்ட ஊழியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கார். இன்னும் போகாத மாவட்டங்களுக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்து செல்வதற்கு சீக்கிரம் ஒரு தருணத்தை தரும்படியாக எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்ல, நம்ம ஐக்கிய மலர் ஊழியத்திற்காக எல்லாரும் ஜெபிங்க. முதல் அட்டையிலிருந்து நிறைவு அட்டை வரைக்கும் அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்கும். அனுதினமும் ஒரு ஜெப விண்ணப்பம் இருக்கும். அனுதினமும் ஒரு தின தியானம் இருக்கும். எல்லா பகுதியான ஜெபம், இன்னைக்கு இப்ப நம்ம ஜெபம் பண்ண அத்தனையும் ஐக்கிய மலர்ல உள்ள ஜெப குறிப்பு தான். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமான செய்தி இருக்கும். ஒரு திவ்ய ஆண்டுடைய வேதத்தின் மகத்துவம் இருக்கும். அபிஷேகத்தை பற்றி செய்தி இருக்கும். பெண்கள் பகுதி இருக்கும். ஒரு முழு தேவ செய்தி ஒண்ணு இருக்கும். ஒரு லெட்டர் இருக்கும். அதை பார்த்தாலே நம்முடைய ஊழியம் எல்லாம் அதுல இருக்கும். ஊழிய விவரங்கள், ஊழிய பகிர்மானங்கள் இருக்கும். எல்லாத்தையும் நீங்க வாசித்து அதற்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த பத்திரிகை ஊழியம் ஆண்டவர் சித்தமானபடி நடக்குவதற்காக அதற்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அதற்காக சில தேவைகள்லாம் உண்டு. அதை ஆண்டவரே, நம்முடைய எழுப்புதல் ஜெபத்தின் தேவைகள் எல்லாம் ஆண்டவரே சந்திக்க முடியாது. என்னைக்கும் நம்ம பணம் குறைன்னு யார்ட்டையும் சொல்லாத அளவுக்கு தேவனே பணத்தின் காரியங்களை, தேவையின் காரியங்களை ஆசீர்வாதமாய் சந்திப்பதற்காக எல்லாரும் ஜெபிப்போம். அது மாத்திரம் இல்ல, அப்பப்போ தனியாக, குழுவாக, குடும்பமாக இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணலாம். ஜெபிக்க வர்றாங்க. அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்கிற ஊழிய குடும்பத்தை தேவனே கரத்தில் எடுத்து இந்த ஊழியத்தை பகுதி நேரமாக, முழு நேரமாக இந்த ஊழியத்தோடு இணைந்து செயல்கிற அத்தனை சகோதர சகோதரிகள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க முடியாது. உண்டியல் ஊழியத்தை ஆசீர்வதிக்க முடியாது. ஜெபிப்போம். வேதத்தின் விரைந்து கற்ப திட்டத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. ஜெபிப்போம். இன்னும் பல வகையான ஊழியங்கள் இருக்கு. செயல் ஊழியம், ஆண்டவரே சேவை செய்கிற ஊழியம், உதவி செய்கிற எல்லா ஊழியத்தையும் ஆண்டவரே நடத்த முடியாது. ஜெபிப்போம். வருடந்தோறும் இந்த இடத்துல நடக்கிற குடும்ப முகாம ஆண்டவர் ஆசிக்க முடியாது. ஜெபிப்போம். மே மாதத்தில் நடக்கிற ஆண்கள் முகாம ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். மே கடைசி வாரத்தில் நடக்கிற கடைசி கால நற்செய்தி கூட்டத்தை ஆசீர். இன்னும் ஆங்காங்க அழைக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் சென்று நற்செய்தி கூட்டங்கள், உபவாச ஜபம், ஆலய ஆராதனைகள், காத்திருப்பு ஜபம், வாலிபர் ஆண்கள் பெண்கள் கூடுகைகள், பெண்கள் கூட்டங்கள் நடத்துறதுக்கு ஆண்டவரே கிருபை செய்தார். எல்லா ஊழியத்தையும் ஆண்டவரே கரத்தில் எடுத்து, ஆண்டவரே என்னுடைய எழுப்புதல் ஜெபைக்கத்தையும் எழுப்புதல் ஜெபைக்க ஊழியங்களையும் நீங்களே கரத்தில் எடுத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க போறதுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கோம்ப்பா. நீங்க இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க, ஊழிய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இதுல இணைந்து ஜெபிக்க வந்திருக்கிற அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த யூடியூப் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கூகுள் மீட் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இப்படியாய் பல வழியில நம்முடைய நாம மகிமைப்பட்டு இருக்கு. இந்த ஊழியம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க போறதுக்காய் எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஜெபங்களை எல்லாம் கேட்டதுக்காக சோத்திரம். ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்ததுக்காக உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா,
ஜபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜபத்திலே தரித்திருந்து ஜபத்தை மேன்மை காண செய்யும். ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே உன்முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படிக்கு ரூபை செய்வேன். ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜபம் செய்ய இடையு எல்லாம் நீங்கிவிடோ. சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்தி. ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே. ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம். ஆண்டவரே, இந்த நாங்கள் பண்ணியிருக்கிற ஜபம் ஜீவனாகவும் ஜெயமாகவும் மாற வேண்டுமாச்சு. நாங்கள் ஜெபித்த அத்தனை காரியத்துக்கும் ஜெயத்தை தாரும். உடைய ஜெயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம்ப்பா. நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபத்தையும் கேட்டு எங்களுக்கு ஜெயம் தாரும், எங்களுக்கு பதில் தாரும், எங்களுக்கு பலன் தாரும். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் அப்படியே தருகிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதி. மீதியான வேலையை நடத்தி தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.